ஜப்பானில் முன்பின் அறிமுகமில்லாத வாடிக்கையாளர்களுக்கு தன்னைத்தானே வாடகைக்கு விட்டு ஆண்டுக்கு 70 லட்சம் ரூபாய் வரை சம்பாதி வருகிறார் ஒருவர். யார் அவர்? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சும்மாவே இருப்பதால் ஏற்படும் லாப நஷ்டங்களை படம் முழுவதும் கூறி சிரிக்க வைத்திருப்பார் நடிகர் வடிவேலு. அதேபோல் சும்மா இருந்தால் கூட லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என்று காட்டி வருகிறார் ஜப்பானியர் ஒருவர். தனிமையை விரும்பாத பலரும் எங்காவது வெளியே சென்றால் உடன் யாராவது வந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைப்பது உண்டு. முன்பின் அறியாதவர்களின் இந்த எண்ணம்தான் ஜப்பானை சேர்ந்த 41 வயதான ஷோஜி மோரிமோட்டோவின் தொழில் மூலதனமாகும். தொடக்கத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த ஷோஜி 2018ஆம் ஆண்டு திடீரென வேலையில் இருந்து நீக்கப்பட்டார். வேலையில் எதையும் செய்யவில்லை என அப்போது தன் மீது வைக்கப்பட்ட விமர்சனத்தையே தனது தொழிலாகவே மாற்றியமைத்துக் கொண்டிருக்கிறார் ஷோஜி. உதாரணத்துக்கு, காதலியுடன் இசை நிகழ்ச்சிக்கு செல்ல முடியாத ஒருவர் தனக்கு பதிலாக ஷோஜியை அனுப்பி வைக்கிறார். இதேபோல் ஒருவர் தனது வீட்டை சுத்தம் செய்ய துணை இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றும் போது ஷோஜியை வாடகைக்கு புக் செய்து கொள்கிறார். ஏனென்றால் ஷோஜி எந்த வேலையும் செய்யாமல் அவர்களுடன் உரையாடுவது, வீடியோ காலில் பேசுவது, வெளியில் சுற்றுவது என கம்பெனி மட்டும் கொடுப்பாராம். தனது பிரச்சனைகளை காது கொடுத்து சும்மா கேட்க மட்டும் ஒருவர் வேண்டும் என்று மன அழுத்தத்தில் உள்ளவர்கள்தான் ஷோஜியின் பெரும்பாலான வாடிக்கையாளர்கள். இந்த வேளையில் தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கி கொண்ட ஷோஜி உலகம் முழுவதும் சில ஆண்டுகளாகவே பிரபலம் என்ற போதும் தற்போது அவரது ஆண்டு வருமானம்தான் பலரை வாய் பிளக்க வைத்திருக்கிறது. ஆண்டுக்கு இதுபோல் 1000 பேர் தன்னை வாடகைக்கு புக் செய்வதாகவும் 2 முதல் 3 மணி நேரத்திற்கே 5000 ரூபாய் முதல் 16000 ரூபாய் கட்டணமாக வசூலிப்பதாக கூறும் ஷோஜி ஆண்டுக்கு சுமார் 70 லட்சம் வரை சம்பாதிப்பதாக கூறுகிறார். ஆனால் தன்னுடைய இருப்பு எவ்வளவு மதிப்பு மிக்கது என அறிய வாடிக்கையாளர்கள் விருப்பப்படும் கட்டணத்தை தரும் முறையை சோதனை முறையில் கையில் எடுத்துள்ளதாக ஷோஜி குறிப்பிட்டுள்ளார். 7 வயது மகனின் தந்தையான ஷோஜி மோரிமோட்டோ குளிரில் மணிக்கணக்கில் நிற்பது, யாரென்றே தெரியாதவர்கள் மத்தியில் விருந்துகளில் கலந்து கொள்வது, எதுவுமே செய்யாமல் ஒரு பெரிய மேடையில் தனியாக நிற்பது என பல்வேறு சங்கடமான சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டுள்ளதாக விவரித்திருக்கிறார்.